இலக்கிய மஞ்சரி வழங்குபவர் அஷ்ரப் ஷிஹாப்தி. இலக்கிய மஞ்சரி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். முதலில் முகப்பு மொழி. விசாலமான உலகத்தின் திறவுகோல் புத்தகங்களே. விசாலமான உலகத்தின் திறவுகோல் புத்தகங்களே என்கிறார் ஜேன் ஹாமில்டன். முகப்பு மொழி கேட்டீர்கள். அடுத்து வருவது இவ்வாற கவிதை. நபிகளார் பற்றி கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதியிருக்கும் கவிதை. குஃபுர் எனும் இருளே, உனக்கு எங்கள் நன்றி. நீ இல்லை என்றால் பெருமானார் பூமியிலே பிறந்திருக்க முடியாது. நாமோ வருமானம் இழந்திருப்போம், பெருமானம் தொலைத்திருப்போம். வரல் ஆறாய் இருந்த வரலாற்றில் புதுப்புனலாய் பொங்கி வந்தார் புனித நபி. மூசாவைப் போல் ஈசாவைப் போல் அற்புதங்கள் உண்டோ அண்ணலாரிடம் என்றே அறியாதார் சிலர் கேட்டார். அவர்களே அற்புதம், அவர்களுக்கேன் அற்புதம்? சூரியனுக்கு எதற்கு விளக்கு? பூமியே நீர்க்கபனை உடுத்துக்கொண்ட அந்த பிரளய பொழுதில் மனித விதைகளை தம் கப்பலில் ஏற்றி காத்தவர் நூஹு. அண்ணலோ அஞ்ஞான பிரளயத்தில் அகங்கள் மூழ்காமல் ஒரு காகித கப்பலால் கரையேற்றி வைத்தவர். நெருப்பு குண்டத்தில் எரியாமல் இருந்தார் இப்ராஹிம். பெருமானாரோ தம்மை எரிக்க வந்த நெருப்பிலிருந்தே ஏகத்துவ தீபங்கள் ஏற்றி வைத்தவர். சமுத்திரத்தை பிரித்து தம் சமுதாயத்தை ஈடேற்றி வைத்தவர் மூசா. பெருமானாரோ பிரச்சனைகள் என்ற பெரும் சமுத்திரத்தை பிழிந்து உலகையே வழிநடத்தி உய்விக்கச் செய்தவர். குருட்டு வெளிகளுக்கு பார்வை தந்தவர் ஈசா. பெருமானாரோ இருட்டுக்கே கண்கொடுத்து சத்திய ஒளியை தரிசிக்கச் செய்தவர். தொழு நோயாளிகளை குணப்படுத்தியவர் ஈசா. பெருமானாரோ கண்டதையெல்லாம் கடவுள் என்றே தொழு நோயை குணப்படுத்தி வைத்தவர். அவர்களுடைய பிறப்பு அவனுக்கே மறுபிறப்பானது. அவர்களுடைய உதயம் எல்லா இரவுகளுக்கும் நிரந்தர விடியலானது. ஒரே ஒரு மரம் தோப்பாகிவிட்டது. அவர்கள் கொண்டு வந்த நூல் உலகத்தின் கிழிசல்களையெல்லாம் தைத்துவிட்டது. ஒரு பாலை உலகத்தையே சோலையாக்கிவிட்டது. ஒரே ஒரு மருந்து சர்வரோக நிவாரணியாகிவிட்டது. ஒரே ஒரு பாதை பாதைகளுக்கே பாதையானது. ஒரே ஓர் ஒருமை பன்மையை வென்றுவிட்டது. நபிகளார் பற்றி கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதியிருக்கும் கவிதையை கேட்டீர்கள். யா ஹபீபி யா முஹம்மத் யா நபி சலாம் அலைக யா ரசூல் சலாம் அலைக யா ஹபீப் சலாம் அலைக ஸலவாத்துல்லாஹ் அலைக யா நபி سلام عليك يا رسول سلام عليك يا حبيب سلام عليك صلوات الله عليك. தொடர்வது நூலகம். டாக்டர் அசாத் எம் ஹனிஃபாவின் தம்பியார் நூல் வெளியீட்டு விழாவில் என்னால் நிகழ்த்தப்பட்ட உரையின் வரி வடிவத்தின் ஒரு பகுதி. இலக்கியம் மக்களுக்கானது என்ற முடிவு எப்போதோ எடுக்கப்பட்டுவிட்டது. எனவே இலக்கிய படைப்புகள் யாவும் மக்களை, மக்களது பிரச்சனைகளை, அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை பொது வழியில் கொண்டு சேர்க்கும் கைங்கரியத்தை செய்யத் தொடங்கின. புதுக்கவிதை தோற்றம் பெற்ற பிறகு அவை பாரிய அளவில் மக்கள் பிரச்சனைகளையும் மனிதாபிமானத்தையும் தூக்கி பிடித்தன. தம்பியார் என்ற இந்த கவிதை தொகுதி அசாத் ஹனிஃபாவின் 3வது கவிதை தொகுதி. இதற்கு முன்னர் ஆத்மாவின் புண், பிரேத பரிசோதனைகள் என்ற தலைப்புகளில் 2 கவிதை தொகுதிகளை வெளியிட்டுள்ளார். 197 பக்கங்கள் கொண்ட இந்த நூலில் 180 பக்கங்களில் 77 கவிதைகள் இடம்பெற்றிருக்கின்றன. இக்கவிதைகளை எனது வசதிக்கேற்ப முஸ்லிம் சமூகம் பற்றிய கவிதைகள், தமிழ் சமூகம் பற்றிய கவிதைகள், முஸ்லிம் தமிழ் சமூகம் பற்றிய கவிதைகள், பொதுவான கவிதைகள் என 4 வகைகளுக்குள் அடக்கியிருக்கிறேன். பெரும்பான்மை சமூகம் பற்றி ஏதுமில்லையா என்ற கேள்வி இப்போது உங்களுக்கு எழுவது நியாயம்.
இவற்றுள் பெரும்பாலான கவிதைகள் அந்த சமூகத்தின் முன்னால் நின்றுதான் சுட்டுவிரல் நீட்டியபடி ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. இவரது கவிதைகள் மானுடம் என்ற அடித்தளத்தில் நின்றபடி கேள்விகளை எழுப்புகின்றன. அவை வில்பத்து குறித்து பேசும் அதேவேளை மியன்மார் அகதிகள் குறித்தும் பேசுகின்றன. அம்பாறை கலவரம் குறித்து பேசும் அதேவேளை சிரியா குறித்து பேசுகின்றன. தம்புள்ளை பள்ளி பற்றி பேசும் அதேவேளை ஜெருசலேம் பற்றி பேசுகின்றன. காணாமலாக்கப்பட்ட தமிழர்கள் பற்றி பேசுகின்றன. முள்ளிவாய்க்கால் பற்றி பேசுகின்றன. துரத்தப்பட்ட முஸ்லிம்களின் குடியேற்றம் பற்றி பேசுகின்றன. காஷ்மீர் கோவிலுக்குள் சிதைக்கப்பட்ட சிறுமி பற்றியும் பேசுகின்றன. தேசிய அரசியல், சிறுபான்மை அரசியல் பற்றி பேசுகின்றன. ஹலால் பிரச்சினை பற்றியும் அபாயா பிரச்சினை பற்றியும் பேசுகின்றன. 77 கவிதைகளிலும் குறைந்தது 66 விடயங்கள் பற்றி அசாத் பேசுகிறார். ஒவ்வொரு கவிதையிலும் ஒரு செய்தி இருக்கிறது என்பதுதான் இங்கே ஈண்டு குறிப்பிடத்தக்கது. வெறும் அழகியலை வைத்துக் கொண்டு காலமோட்டும் கவிஞராக அல்லாமல் சமூக, தேசிய, சர்வதேசிய மனிதாபிமான பார்வையுடன் அவர் எழுந்து நிற்கிறார். ஏறக்குறைய சொல்வதானால் ஒவ்வொரு கவிதையிலும் ஒரு தீக்குச்சியின் உரசல் இருப்பதை நான் உணர்கிறேன். சிறுமை கண்டு பொங்கும் கடும் கோபத்தை கவிதைகளினோடு அவர் வெளிப்படுத்தி நிற்கிறார். சிறுபான்மைக்கு எதிராக நடந்த கொடுமைகளை மிக துல்லியமாக வரலாற்று பதிவாக்கி வைத்திருக்கிறார். எல்லா கொடுமைகளுக்கும் எதிராக கவிதை கொண்டு ஒரு கூரிய வாளை சுழற்றி கொண்டிருக்கிறார். இதனால் என்ன நடக்கிறது என்றால், அவர் கவிதைகளை சொல்லிச் செல்லும் அவரது மொழி மூலம் அவர் என்ன மனோநிலையில் நின்று பேசுகிறாரோ அதே மனோநிலைக்கு நம்மையும் ஆளாக்கி விடுகிறார். ஒவ்வொரு கவிதையிலும் அவர் தட்டிவிடும் தீக்குச்சி நமது மனங்களுக்குள் ஒரு காட்டுத் தீயாய் பரவ ஆரம்பிக்கிறது. புன்மையை எதிர்த்து நிற்பதும் அநியாயத்துக்கும் அத்துமீறல்களுக்கும் எதிராக குரல் எழுப்புவதும் தான் நேர்மையான ஒரு கவிஞனின் உன்னத பண்பு. அந்த பண்பை இந்நூலில் அடங்கியிருக்கும் பெரும்பாலான கவிதைகளில் நீங்கள் கண்டடைய முடியும். மானுட மேம்பாட்டுக்கான போராளியாக, அநீதிக்கு எதிராக எழுந்து நிற்கும் உள்ளத்தவராக, மூட நம்பிக்கைகளை எதிர்த்து நிற்கும் சீர்திருத்தக்காரனாக தனது 3வது கவிதை தொகுதியிலேயே பிரகாசிக்க ஆரம்பித்து விட்டார் அசாத். குறைந்த வார்த்தைகளில் பேசுவது கவிதை. ஒரு நல்ல கவிதை வாசகனுக்குள் இறங்கும் போது அவனின் சிந்தனையில், உணர்வில் ஏற்படுத்தும் மாற்றத்தின் மூலம் அவனது ஆவியையும் உடலையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் அது எடுத்துக் கொள்கிறது. சிறந்த கவிதையொன்றின் சில வரிகள் ஒரு நூலில் எழுதப்பட வேண்டிய அகக்காட்சியை உண்டு பண்ணிவிடுகின்றன. இந்த தொகுதியில் உள்ள பெரும்பாலான கவிதைகள், 95% கவிதைகளும் எதிர்குரலாகவே ஒலிக்கின்றன என்று நான் கருதுகிறேன். இதே விதமாக முஸ்லிம்கள் தமது மார்க்கத்தை தவறாக புரிந்து நடக்கின்ற அல்லது பேச்சில் மார்க்கத்தை சரியாக பேசிக்கொண்டு தொழுவது அல்லாஹுவுக்காக, வைக்கோல் திருடுவது மாட்டுக்காக என்ற பாணியில் நடந்து கொள்வது பற்றி உள்ளார்ந்த கிண்டலும் கோபமுமாய் இந்த தொகுதிக்குள் சில கவிதைகள் இருக்கின்றன. மார்க்கத்தை புரிந்து கொள்ளாமல் மூடத்தனங்களில் மூழ்கி கிடப்போரின் நடவடிக்கைகளையும் அசாத் தொட்டு காட்டுகிறார். நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் படித்து ரசித்த, என்னை ஆவேசத்துக்குள்ளாக்கிய ஒரு கவிதை தொகுதி இது. கருத்தும் இல்லாமல், நோக்கமும் இல்லாமல், மொழி அழகும் இல்லாமல், சொல்லிச் செல்லும் வழியும் அறியாமல் அசாத் ஹனிஃபாவின் கவிதைகள் சிக்கல் படவில்லை. டாக்டர் அசாத் எம் ஹனிஃபாவின் தம்பியார் நூல் வெளியீட்டு விழாவில் என்னால் நிகழ்த்தப்பட்ட உரையின் வரி வடிவத்தின் ஒரு பகுதியை கேட்டீர்கள். அடுத்து வருவது கட்டுரை பக்கம். கவிஞர் ஃபைஸ் அஹ்மத் ஃபைஸ் பற்றி பன்னாமத்து கவிராயர் எழுதியுள்ள கட்டுரையின் முதலாம் பகுதி. பார், செய்ய வேண்டிய பணிகள் உண்டு. எதிரி சிம்மாசனத் அதிகாரம் செய்கிறான். இளைஞ, நீயோ புழுதியில் கிடக்கிறாய். நிலத்திருந்தெழுக இனிய இளைஞ, விழித்தெழுக இனி. உருது இலக்கியத்தில் ஒலித்த இக்குரல் மாயகோவ்சிக்கும் பப்லோ நெருதாவுக்கும் நிகராக கருதப்படும் ஃபைஸ் அஹ்மத் ஃபைஸுடையது. ஃபைஸ் அதிகார வர்க்கத்துக்கும் எதேச்சாதிகாரத்துக்கும் அடிபணியாதவர். ஒடுக்குமுறைக்கு எதிராக உரத்து குரல் கொடுத்தவர். ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக பாடியவர். சமூக அரசியல் பிரக்ஞையோடு பேனாவை ஏந்தியவர். தாம் வாழ்ந்த காலத்தில் மனித மனச்சாட்சியின் குரலாக ஒலித்தவர். ஃபைஸை பொறுத்தவரை கவிதை எழுதுவதென்பது ஆளும் வர்க்கத்துடன் மோதுவதாகவும், காலனிய நிலவுடைமை சமூக விழுமியங்கள் பற்றி கேள்வி எழுப்புவதாகவும் இருந்தபடியால்
பாகிஸ்தானின் இராணுவ சர்வாதிகார ஆட்சியாளர்களுக்கு அவர் சிம்ம சொப்பனமாக விளங்கியதும் அடிக்கடி சிறையில் தள்ளப்பட்டதும் அதிசயமன்று. சமகால நவீன பாகிஸ்தானிய கவிதை முழுமையாக பீதியில் பிறந்தது என்று சொல்லப்படுகிறது. ஃபைஸின் சிறந்த கவிதைகள் அநேகமாக தூக்குமடையின் நிழலில், சிறைச்சாலைகளில், போர் முனையில் பிறந்தவை. உழைப்பவனால் தான் உலகின் அறம் வாழ்கிறது என பாடிய அல்லாமா இக்பாலின் வாரிசாக உருது இலக்கியத்தில் பிரவேசித்த ஃபைஸ் இக்பாலுக்கு பின் தோன்றிய சிரேஷ்ட உருது கவிஞராவார். இந்திய பாகிஸ்தானிய பிரிவினைக்கு முன் தோன்றிய ஒன்றுபட்ட பஞ்சாபில் இக்பாலை ஈன்று பிறந்த சியால்கோட் மண்ணில்தான் ஃபைஸ் பிறந்தார். 1911 பிப்ரவரி 13 பிறந்த ஃபைஸ் 4 வயதில் குர்ஆனை மனனம் செய்ய தொடங்கினார். இக்பாலின் ஆசானான சம்சுல் உலமா சையத் மீர் ஹசனிடம் அரபியும் பாரசீகமும் கற்றுத் தேர்ந்தார். ஃபைஸ் அரபி இலக்கியத்திலும் ஆங்கில இலக்கியத்திலும் எம்ஏ பட்டம் பெற்றவர். ஃபைஸின் தாய்மொழி பஞ்சாபி. பஞ்சாபி மொழியில் சில கவிதைகள் எழுதியுள்ள போதிலும் ஃபைஸின் கவிதைகள் பெரும்பாலும் உருதுவிலேயே பிறந்தன. பாரசீகரின், துருக்கியரின், பிற முஸ்லிம் தேசத்தவரின் கலாசார உருவாக்கத்துக்கு அடித்தளமாய் அமைந்த அரபி பாரம்பரியத்தில் ஆழ வேரூன்றி ஊட்டம் பெற்ற உருது கவிமரபை ஃபைஸ் பிதுரார்ஜிதமாக பெற்றிருந்ததும் அம்மொழியில் அவருக்கு இருந்த ஆழ்ந்த புலமையுமே இதற்கு காரணம். 14ஆம் நூற்றாண்டு தொடங்கி 600 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய பாகிஸ்தான் உபகண்டத்தில் உருவான வளம்மிக்க இலக்கிய மரபை உடையது உருது மொழி. நிலமானிய முறையின் செல்வாக்கு, சமய சமூகச் சூழல், இலக்கியத்தில் தன்னை வெளிப்படுத்த சாதாரண மனிதன் கொண்ட ஆவல் முதலியவற்றால் தர்பாரிலும் கணக்காவிலும் பஜாரிலும் விளைந்த உருது கவிதையில் சமூக வாழ்வின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தாம் வாழும் சகாப்தத்தின் ஆன்மாவை அடையாளப்படுத்தவும் அதன் பிரச்சனைகளை தர்ஜுமா செய்து விளக்கவும் வலி தக்கானி, நசீர் அக்பராபாதி, மீர் தாக்கி மீர், மிர்சா சவுதா, மிர்சா காலிப், அல்தாப் ஹுசைன் ஹாலி, இக்பால், ஜோசி மல்லிகாபாதி முதலானோர் தோன்றி உருது கவிதைக்கு ஜனநாயக மனிதாபிமான பாரம்பரியத்தை வழங்கினர். இப்பாரம்பரியத்தில் தோன்றி காலத்தின் வெப்பமானியாக திகழ்ந்தவர்தான் ஃபைஸ் அஹமத் ஃபைஸ். பஞ்சாபி, உருது, பாரசீகம், அரபி, ஹிந்தி, ஆங்கிலம் முதலிய மொழிகளின் செவ்வியல் கவி மரபுகளை நுண்மான் நுழைபுலத்துடன் கற்றுத் தேர்ந்த ஃபைஸ் உருவத்தை விட உள்ளடக்கமே கவிதைக்கலையின் அடிப்படை என முடிவு செய்கிறார். மனித இருப்பை அதன் முழுமையுடன் புரிந்து கொள்ளலே பிரதானமென கருதிய ஃபைஸ் பரிசோதனை முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கவில்லை. கவிஞர் ஃபைஸ் அஹமத் ஃபைஸ் பற்றி பன்னாமத்து கவிதாயர் எழுதியுள்ள கட்டுரையின் முதற் பகுதியை கேட்டீர்கள். வருவது பாடல் பக்கம். மக்கத்து மலரே மாணிக்க சுடரே யார சூழல்லா, மக்கத்து மலரே மாணிக்க சுடரே யார சூழல்லா, உயர் மறையாம் ஃபுர்கான் வாங்கி தந்தோரே யார சூழல்லா, மனித வாழ்வினில் இனிமை சேர்த்தோரே யார சூழல்லா, மனித வாழ்வினில் இனிமை சேர்த்தோரே யார சூழல்லா, உங்கள் மகிமை சொல்லில் அடங்குவதில்லை யார சூழல்லா, அல் அமான் யார சூழல்லா, அஷ்ஷஃபா அத்த யார சூழல்லா. ஆமீனர் அப்துல்லா அருந்தவ புதல்வர் யார சூழல்லா, இந்த அகிலத்தின் இருளை ஓட்டிட வந்தவர் யார சூழல்லா, அன்பின் வடிவாய் ஆகி நின்றவர் யார சூழல்லா, என்றும் அழியா புகழை அடைந்து சென்றவர் யார சூழல்லா, அல் அமான் யார சூழல்லா, அஷ்ஷஃபா அத்த யார சூழல்லா. அன்னை ஹதீஜா ஆயிஷா மணாளர் யார சூழல்லா, அருமை பாத்திமாவின் ஆருயிர் தந்தை யார சூழல்லா, ஹசன் ஹுசைனார் அருமை பாட்டனார் யார சூழல்லா, அகிலம் போற்றும் வீரர் அலியின் மாமனார் யார சூழல்லா,
அல் அமான் யா ரசூலல்லாஹ், அஷ்ஷஃபாஅத் யா ரசூலல்லாஹ். அபூபக்கர், உமர், உதுமான் போன்றோர் யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஆக்கிய தீனின் சோலையின் மலர்கள் யா ரசூலல்லாஹ். ஆயிரம் ஆயிரம் அருமை ஸஹாபாக்கள் யா ரசூலல்லாஹ், உங்கள் ஆணைக்கு முன்னால் அனைத்தையும் துறந்தார் யா ரசூலல்லாஹ். அல் அமான் யா ரசூலல்லாஹ், அஷ்ஷஃபாஅத் யா ரசூலல்லாஹ். கருணை கடலாம் காவலன் தூதே யா ரசூலல்லாஹ், உயிர் கதி பெறவானில் துணை புரிவோரே யா ரசூலல்லாஹ். கற்கண்டு மொழியில் சொற்கொண்டு வந்தீர் யா ரசூலல்லாஹ், அதை காசினி முழுதும் ஏற்றிடச் செய்தீர் யா ரசூலல்லாஹ். அல் அமான் யா ரசூலல்லாஹ், அஷ்ஷஃபாஅத் யா ரசூலல்லாஹ். அந்நியன் ஒருவன் கழித்திட்ட மலத்தை யா ரசூலல்லாஹ், உங்கள் அழகு கரங்களால் கழுவிடச் செய்தீர் யா ரசூலல்லாஹ். அண்ணல் எங்கள் ஆருயிர் நபியே யா ரசூலல்லாஹ், உங்கள் ஆயுள் முழுதும் அதிசய வாழ்வோ யா ரசூலல்லாஹ். அல் அமான் யா ரசூலல்லாஹ், அஷ்ஷஃபாஅத் யா ரசூலல்லாஹ். இலக்கிய மஞ்சரியில் இனி என்னை கவர்ந்த புத்தகம். இச்சேயல் கிரேக் அவர்கள் எழுதி கவிஞர் அல் அசூமத் அவர்கள் மொழிபெயர்த்த பிலால் ஒரு கருப்பின அடிமையின் வரலாறு என்ற நூலின் தொடர். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது இளமை பருவம் குறித்து கூற இதுவே தக்க தருணம். ஏழையாய் அனாதையாய் பிறப்பிலேயே தன் தூதரை பரீட்சித்தான் இறைவன். முஹம்மதின் தந்தை அப்துல்லா பார்புகள் தம் மகனை ஏந்தி அறியார். தம் மகன் கருவில் இருக்கும்போதே உலக வாழ்வை நீத்தார் அவர். வாரிசுரிமையாக அவர் விட்டுச் சென்றவை மெலிந்த 5 ஒட்டகைகளும் செம்மறிகள் சிலவுமே. முஹம்மத் கிறிஸ்துவின் பின் 510 ஆகஸ்ட் 20 பிறந்தனர் என்பது மரபு வழியான நம்பிக்கை. சரியாய் அறிந்தவர் யாருமிலர். முஹம்மது பிறந்த அன்றிரவு விண்ணகத்தில் பெருவிழா ஒன்று நிகழ்ந்ததென்றும் தேவதூதர்கள் பாடும் ஒலியை கேட்டனர் பலரென்றும் நடுவானிலொரு விளக்கொளி விளைந்தது என்றும் பலபடக் கூறுவர். பாரசீகத்தில் 1000 ஆண்டுகளாக அணையாது விளங்கி வந்த அழிவிலா விளக்கும் அணைந்ததென்பர். மணிகள் அணிந்த சொண்டுடன் கூடியதொரு புறா வானத்திலிருந்து வந்து நபிகளாரின் தாயார் ஆமினாவின் வயிற்றில் வருடியதென்றும் அதனால் அவரது பிரசவத் துயரம் அகன்றதென்றும் கூறுவர். 4 வயதான சிறுவராக முஹம்மது இருந்த போது ஒளிரும் வெண்ணிற ஆடைகள் அணிந்த 2 வானவர்கள் வந்து அன்னாரின் இதயத்தை வெளியிலெடுத்து பாவத்தின் கரையை கோதி அகற்றி அல்லல் ஏதுமில்லாது மீண்டும் வைத்துச் சென்றனர் என்றும் கூறுவர். அன்னாருடன் விளையாடி நின்ற மற்றொரு குழந்தை இவ்வற்புத நிகழ்வினை கண்டிருந்தது. இவற்றின் மேலும் என்னென்னவோ நவில்வர். தம் தேவைக்கும் மிஞ்சியவற்றை தேடுதலே மானுடர் தம் இயல்பு. ஆனாலும் எமக்கு தேவையான அனைத்தையும் நாம் ஏற்கனவே பெற்றுள்ளோம். உயர் வழிகாட்டியாம் குர்ஆன் தான் அது. முஹம்மது 6 வயதை அடைந்ததும் அன்னாரின் தாயார் ஆமினா அவரை 2 மடங்கு அனாதையாக்கி மறைந்தார். பின்னர் அவரது பெரிய தந்தை அபூ தாலிப் அவரை எடுத்து தனதொரு மகனாகவே நேசித்து ஆதரித்தார். அதனால் வீடில்லாத ஒரு விதியினை மறந்திருந்தார் சிறுவர். மக்க நகரத்தார் நாடுகள் கடந்து நடத்தும் வணிகத் தொழிலெனும் பள்ளியில் முஹம்மதை சேர்த்து அவரை பயணியர் குழுவுடன் சிரியா வரை கூட்டிச் சென்றார் அபூ தாலிப். மக்கத்து வணிகர் வகை வகையாய் எண்ணுவர். ஆயினும் எழுதார் வாசியார். முஹம்மதும் கற்றாரல்லர். எழுதிய சொல்லின் வஞ்சமோ பாவமோ மனத்தறியாத சிற்றறிவின் மாயவலைகளில் சிக்காத ஒரு மனிதரே
தன் சேவைக்கு உகந்தவர் எனக் கொண்டான் போலும் இறைவன். தன் இணையிலா செய்தியை அறிவிக்க எழுத்தறிவில்லா ஒரு மனிதரையே தேர்ந்தான். முஹம்மதின் இளமை பருவத்தோடு அதிசயங்கள் பலவும் அறிகுறிகள் பலவும் பற்றிய ஏராளமான கதைகள் உறவாடுகின்றன. சிரியா சென்ற வேளையில் பயணக்குழுவினை முகிலொன்று தொடர்ந்து சென்று நிழல் பரப்பி நின்றதென்பர். கிறிஸ்தவ குரு ஒருவர் சிறுவரை சோதித்து நபித்துவத்தின் அடையாளமாக புயங்களுக்கிடையில் காணப்பட்ட நாணய அளவுள்ள ஒரு தழும்பினை காட்டினார் என்பர். நான் காதுறக் கேட்டவை இவை. நபிகளாருடன் நான் உடன் இருந்த 23 ஆண்டுகால முழுவதும் செவியுற்ற அற்புதங்களிலும் பன்மடங்கை அவர் மறைந்துவிட்ட 10 ஆண்டு காலத்துள் நான் செவியுற்றுள்ளேன். இந்த அற்புதங்கள் நடந்திருக்க கூடும் என்றாலும் குர்ஆன் கூறுவது போல அறிவிலா மாந்தர் அவாவுறுவதே அற்புதங்கள். இன்னும் நீண்ட நாள் நான் வாழக்கூடுமாயின் மேலும் புது புது அற்புதங்கள் பலவற்றை செவியுறலாம். ஒருவர் அற்புதமெனக் கருதுவது மற்றொருவருக்கு வெறுங் கட்டுக்கதையாகவே அமையும். மக்கா நகரின் மலையடிவாரப் பகுதியில் மேய்த்து வரவென செம்மறி ஆடுகளை விடியற்காலையிலேயே விரட்டிச் செல்லும் ஓர் இடையராக தாம் பணிபுரிந்துள்ளதாக முஹம்மதே என்னிடம் கூறியுள்ளார். இறை தூதர்கள் அனைவருமே ஆடுகள் மேய்த்தனர் என்றும் இது உண்மையே. தம் தொழிலில் தனித்திருந்தோர் தாம் மனித குலத்தார்க்கு சான்றாக மாறினர். இறை தூதர் மூசா அவர்களின் அற்புதங்கள் 16 ஆயிரக்கணக்கானோரின் கண்கள் முன்னால் நிகழ்ந்திருந்தும் ஏன் நிகழுலகை மாற்றிவிடவில்லை என பல சமயம் நான் வியப்புறுவதுண்டு. இறைவனே அனைத்தும் அறிந்தவன். குர்ஆனை அவன் அளித்தபோது கண்களுக்குப் புலனாகும் அற்புதங்களுக்கு இனி அவசியமேதும் இல்லை என அவற்றினின்றும் நீக்கினன் போலும். எச்ஏஎல் கிரேக் அவர்கள் எழுதி கவிஞர் அல் அசூமத் அவர்கள் மொழிபெயர்த்த பிலால் ஒரு கருப்பின அடிமையின் வரலாறு என்ற நூலின் தொடரை கேட்டீர்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். இலக்கிய மஞ்சரி கேட்டீர்கள். வழங்கியவர் அஷ்ரப் ஷிஹாப்தி. நிகழ்ச்சி தயாரிப்பு AM முஹம்மது ரலீல்.